அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாசான ராஜா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். நான் இப்பொழுது ஊஞ்சல் இதழ் வாசிக்கப் போகிறேன். பறந்த குருவி. எங்கள் வீட்டு மாடியில் ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. சிட்டுக்குருவி 4 முட்டைகள் இட்டது. ஒரு காகம் முட்டையை சாப்பிட வந்தது. காகத்தை சிட்டுக்குருவி தைரியமாக விரட்டி விட்டது. பூனை வந்தது, அதையும் விரட்டி விட்டது. கழுகும் தன் பங்கிற்கு வந்தது, அதையும் சிட்டுக்குருவி விரட்டி விட்டது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு முட்டையை உடைத்துக்கொண்டு குஞ்சு வெளியே வந்தது. 2ஆம் முட்டையை உடைத்துக்கொண்டு குஞ்சு வெளியே வந்தது. 3ஆம் முட்டையும் உடைத்துக்கொண்டு குஞ்சு வெளியே வந்தது. 4ஆம் முட்டை உடையவில்லை. சிட்டுக்குருவி ஆட்டியது, தள்ளியது, அசையவில்லை. மெதுவாக அதில் இருந்து குஞ்சு வெளியே வந்தது. குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுத்தது சிட்டுக்குருவி. எல்லாம் நன்றாக பறக்க கற்றுக்கொண்டன. அந்த கடைசி குஞ்சு மட்டும் பயந்தது. அம்மா குருவியும் சகோதர சகோதரிகளும் கத்தின, சத்தம் போட்டன, பயனில்லை. அம்மா குருவி பொறுமையாக சொல்லிக் கொடுக்க நினைத்தது. அந்த சிட்டுக்குருவியின் இறக்கைகளை பிடித்து மேலே தூக்கி சென்று விட்டது. மேலிருந்து தன் இறக்கைகளை விரித்து கொண்டே இறங்கியது. அதை பார்த்த பின் அந்த சிட்டுக்குருவிக்கு பயம் நீங்கி பறக்க கற்றுக்கொண்டது. நான் இப்பொழுது இந்த கதையிலிருந்து உருவாக்கிய வினாக்களை கூறப்போகிறேன். இந்த கதையின் பெயர் என்ன? வீட்டு மாடியில் எந்த பறவை வாழ்ந்து வந்தது? சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகள் இட்டது? சிட்டுக்குருவியின் முட்டைகளை எந்தெந்த விலங்குகள் எல்லாம் சாப்பிட வந்தது? சிட்டுக்குருவியின் முட்டைகளை முதலில் எந்த பறவை சாப்பிட வந்தது? நன்றி.